தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா ரெண்டு வித்தியாசமான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே இப்போ நீங்கள் லாக்டவுனில் இருப்பீங்க, எல்லாமே வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. பட் ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலிமா அதை வந்து நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் போகணுன்னு ஆசையாக கண்டிப்பாக இந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நானே எடுத்திருக்கேன், அதாவது என்னை வச்சே எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம், ரெண்டு அப்ளிகேஷன் நான் எடுத்திருக்கேன். MovieRide FX, இது வந்து பார்த்தீங்கன்னா மூவி போத் FX ஃப்ரீ. ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இதில் ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஃப்ரீயாக இருக்கும், பாதி வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்க அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாகவே ஃப்ரீ தான், ஆட் மட்டும் நிறைய வரும், அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொதல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் ஓப்பன் பண்ணதும் இதோட அனிமேஷன் வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது அப்ளிகேஷனை விட இந்த அப்ளிகேஷனில் நிறைய எக்ஸ்ட்ரானரி அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எல்லா படத்தோட அந்த கேரக்டரும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன்மேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வார்ஸ், இந்த வந்து இந்த ஸ்டார் வார்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டினோ சான்ஸ், அதாவது டைனோசர் படம் இருக்குல்ல, டைனோசர் படம், அந்த படத்தோட ஒரு சீன் மட்டும் இதில் எடுத்திருப்பாங்க. ஸோ நிறைய படத்தோட அந்த முக்கியமான சீன்ஸை வந்து உங்களுக்கு வந்து லைவாக எடிட் பண்ணி நீங்கள் இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு ஜுராசிக் பார்க் உங்களை துரத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ட இருக்குது. கம்மிங் ஜூன்னா இதுக்கப்புறம் நிறைய மூவிஸ், ஆக்ஷன் மூவிஸ்லாம் இருக்குல்ல, அதில் இருந்து கூட உங்களுக்கு சீன் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அனிமேஷனோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல எடுத்தோடனே அயன்மேன் கேரக்டர் நம்ம பார்க்கலாம், ஏன்னா அவர் தான் ஹீரோ இதில். ஸோ ஓகேங்களா, இதில் நம்ம முதல்ல விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில விஷயம் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்குள்ளே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைன்னா இந்த லைனுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வீடியோ எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்டர் லைனுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டார்க்காகவோ இல்லை பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டான பேக்ரவுண்டோ ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே 10 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும். ஸோ அது அவங்க வந்து அந்த வீடியோவில் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் இருந்தால் நல்லா பண்ணுங்கள். அதை வந்து உங்கள் பேக்ரவுண்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சூரிய ஒளியில் இல்லை பேக்ரவுண்டில் எடுத்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ நீங்கள் ஒரு இருட்டில் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட் மொக்கையாக தான் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய கேமரா வச்சுருந்தாலும் சரி, இருட்டில் எடுக்கும்போது கண்டிப்பாக பிளர்னஸ் இருக்கும், அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரக்டரை வச்சு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். It's out of control. Are you okay? Live in Hollywood, the original Iron Man suit has been stolen. Ordinary citizens around the world are being selected and trained to suit up for this global search. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். ஸோ இது உள்ளே போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரான்னு கேட்குது. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளாஷ் லைட் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து எரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளாஷ் லைட் வேணுனாலும் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே டைம் ஓட ஆரம்பிச்சிடும். டைம் ஓடின பிறகு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் தான் நடிப்பீங்க. ஸோ அந்த 10 செகண்டுக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ ரொம்பவே ஒரு ஜாலியாக ஃபன்னாக க்ரியேட் பண்ணுது. இதில் நிறைய வீடியோஸ் நான் ரெடி பண்ணேன், ரொம்பவே நல்லாயிருக்கு.
ஸோ ஏகப்பட்ட கேரக்டரோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினோசரில் வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு டைனோசர் வந்து உங்களை துரத்திட்டு வர மாதிரியே உங்களுக்கு கேரக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி கூட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 54 ரூபா போட்டிருக்கு. ஒருவேளை உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் ஸ்டார் வார்ஸ் மாதிரியே நீங்கள் நிஜமாலுமே சண்டை போகிற மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஒரிஜினல் கேரக்டருக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட அனிமேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா MovieBoth FX. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உள்ள போனோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா சின்ன ஆட் வரும், மறுபடியும் வெளியே வந்துருங்க. ஸோ ஆட் வேறு ஸ்கிப் பண்ண முடியல, இங்கே பக்கத்தில் ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடை விட்டு வெளியே வந்துடும். இதில் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹாரர் டைப்பில் வேணுமா, இல்லை சயின்ஸ் டைப்பில் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டைப்பில் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாரர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் வர மாதிரி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுவும் சவுண்டோடு கொடுத்துருப்பாங்க. எனக்கு சட்டுன்னு பயமாகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதை டேப் பண்ணதும் ஸ்டார்ட்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோடிங் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மூலிமா அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க ஹைலைட்டே அதுதான். ஸோ டேரெக்டாகவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கேலரி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் மூவி, சூஸ் மூவின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் ஏதாவது ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், அதை எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் த மூவினா அப்படி லைவாக நீங்கள் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடுத்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் மூவி கேட்குது. நான் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட எந்த மூவியும் இல்லை, சும்மா ஒரு பப்ஜியோட வீடியோ எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இந்த பேய் வரணும், உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கரெக்டாக ஆக்ஷன் நடக்கணுன்றதை கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக அங்கே கொடுத்துட்டிங்கன்னா போதும். கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரியேட் ஆகி வந்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் நடக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ அந்த பேய் வரும் பாருங்கள். பார்த்தோன்னே டக்குன்னு பயந்துட போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதேமாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹாரரில் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய கேரக்டருக்கு நான் எல்லாத்தையும் வச்சு காமிச்சா டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அடுத்த சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏலியன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன ப்ரிவியூ இருக்கோ அதுதான் அங்கே வருமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனோசர், ஒரு நிஜமான டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்பவே ஒரு ஃபன்னாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி, உங்கள் மேலே காசு மழை கொட்டுற மாதிரி ஒரு அனிமேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாடு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார் வார்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலேயே இருக்குது. ஸோ ஸ்னைப்பர் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஹெலிகாப்டர் விழுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஹெலிகாப்டர் வந்து பாருங்கள் உங்கள் மேலே மண்டை டமால் டிமின்னு விழுவும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆக்ஷன். ஸோ உங்கள் மேலே கார் வந்து விழற மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து ஒரு சின்ன அசைவு கூட இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லைட்டிங் கேமரா. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தாலே போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 ஆப் மூலியமாகவும் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்லேயும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிவன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.